காலேஜ் படிக்கும் பேர் வந்தானா அவன் வந்தானா வராட்டி எங்களுக்கு என்ன அப்புறம் சொல்லியிருக்கேன் நாளைக்கு பரீட்சை தொடங்குது ஏதாவது கேளுங்க சார் ஒரு தெரிஞ்சிச்சு பரீட்சைக்கு எது சார் வரும் என்னை பார்க்கல கேனப்பேனா தெரியுதா பரீட்சைக்கு எது வரும்னு ஏன்ட்டே கேட்குறியாடா அவ்வளோ தைரியம் வந்து சார் விடுங்க சார் திறமை கேட்டேன் நீங்கள் எது வராதுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் கோயில் திருவிழா வருதுங்க ஏதாவது நன்கொடை எழுதுங்க ஒரு சின்ன தொகை எழுதுங்க வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு ஏய் நீ என்ன நினைச்சிருக்க ரூபா சொன்னியா ஒரு 100 200 300 எழுது வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு நீ 300 வரைக்கும் நான் சொன்னா 400 எழுதுறேன் தம்பி எந்திரி ராமாயண கிளாஸ் அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார் அவன் வெட்ட நடுங்கி வேர்த்து விறுவித்து சத்தியமா நாள்ல சார் திப்பு சுல்தான் வாழ்ந்த பகுதி அந்த சேர்ல அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான் அங்க வந்து ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு பரவாயில்ல சார் அவர் வந்தோன்னு எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கான் அவர் சேர்த்து 300 வருஷம் ஆச்சு பாரு ஆள் ஒரு ஆள் அப்புறம் அடுத்த ஆள் வந்தார் சரி நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு வீட்டு லோன் வாங்குறீங்க எப்படி கட்ட போறீங்க செங்கல் வச்சா கட்ட போறோம் ஒண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்டா செருப்பு கொண்டே அடிச்சிருப்பாளே அது எப்படி முடியும் நான் கோயிலுக்குள்ள வச்சுல கொடுத்தேன் அறிவு இங்க எனக்கு விஜய் படத்துல ரொம்ப பிடிச்சது பறித்து வந்தேன் போயிருக்கா ஒருத்தன் வாடா லூஸ் போல என்னத்தை உளர்ற அதை சொல்ல உனக்கு விஜய் படத்துல எது பிடிக்கும் எனக்கு அவருடைய முதப்புறம் கேப்டன் புறார் தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கான் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது என் மனைவி வேகமா சமையல் பண்ணுவா இவர் என் மனைவி வேகாம சமையல் பண்ணுவா தம்பிகளா நீங்கெல்லாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும் நீங்க முதல்ல நல்லா நடத்தணும் முதல்ல பேசிட்டு உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு வீடு கட்ட போறீங்களா என்னையா கேட்கிறப்ப என்னைய போல கல்லு குமிச்சிருக்கீங்க பூரா என் மனைவி சமைச்சு சாப்பாடுல கிடந்த கல்லு எடுத்து ஓரம் போட்டு வச்சிருக்காங்க அப்படி கிடக்குங்க கொடுமோடிமையா சமைக்கும் நேத்து நான் டூர் போனேன்டா டூர்ல என்ன பார்த்தேன் 40 அடி அகலத்துல 80 அடி உயரத்துல சாப்புற கீரை ஒன்று வளர்ந்துருந்துச்சு நீ அந்த கொலையை செய்யலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா அந்த கன்றாவை பார்த்து நான் செஞ்ச கூட சொல்றேன் அப்படின்ட்டு அப்புறம் இவர் எப்படி ஆள் வந்தா டாக்டர் வந்து சார் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர் அப்படியா நாளைக்கு நைட்டு வாங்க ஏன் எனக்கும் தூக்கம் வர மாட்டேன் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பாரு வேற வேலை வெட்டி இல்லையா இப்படி டாக்டர் சட்டை புதுசா இருக்கே கல்யாணத்துக்கு எடுத்தது அட பாவி உனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா சட்டை புதுசா இருக்கே யோ என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததியா உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா இவ்வளவு பழைய எனக்கு கல்யாணத்துக்கு கூட சொல்லியாடா ஐயா என் மயம் பேர் கல்யாணம் அவனுக்கு எடுத்தது ஏயா கிரைண்டர் என்ன விளங்க உனக்கு கிரைண்டர்ல நீ கிளம்பலாம் என்ன கிரைண்டர் காசு கொடுத்தானே கேட்டேன்னு மறுநாள் மீஸ் வயசுலாம் எடுத்துட்டு வல்கடின்னு வந்து சார் இந்த கிரைண்டர் என்ன விளை உனக்கு கிரைண்டர் இல்லை இன்னி வந்து பல்ல ஊற்றி போய் ராஸ்கலம் போயிட்டான் 3ஆவது நாள் எல்லாம் போட்டு தொப்பி போட்டு ஆளே மாறி சார் இந்த கிரைண்டர் என்ன உனக்கு கிரைண்டர் இல்லடா நீ இதுக்கு மேலே கேட்டேன்னு வேற மாதிரி ஆகும்டா காசு எடுத்து வச்சேன் காசு பிடிங்க எனக்கு நீங்க கிரைண்டர் கூட தரவேணாம் ஏன் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இது வந்து மிக்ஸி என்ன எழுதிருக்காரு பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கு என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி வாத்தியார் கேட்டாரு இந்த வகுப்புல முட்டாள்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இருக்காரு ஒரு எவனாச்சும் எந்திரிப்பானா ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சான் வாத்தியார் கோவம் வந்துருச்சு ஏன் நீ ஒன்னே நீ முட்டாள் நினைச்சுக்கிற அப்படின்னு இல்ல சார் நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்கன்னு சொல்லி துணைக்கு எந்திரிச்சு அப்படின்னு அண்ணா நீ டாக்டர் தானே ஆமா என்னது கையில எதுக்கு இந்த குச்சி ஏன் இந்த கட்டை என்ன நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரின்றதுக்காக ஒரு நிமிஷம் இந்த 2 அமெரிக்கா போனீங்களே அங்க என்ன பிடிச்சது ஒரே குளிர்ல சலதோஷம் தான் பிடிச்சது வர்றேன் உங்க ஊர் எந்த ஊரு நான் மதுரை பக்கம் நீங்க நான் மதுரை கொஞ்சம் தூரம் வீடு எங்க மதுரையில வீடு வந்து தலக்கங்குளம் இருக்குல்ல ஆமா அதுல ரோட்டு மேல அப்புறம் பஸ்ல எப்படி போகுது இன்னைக்கு வேமா ஓடியாந்து ஒரு டாக்டர் பேஷண்ட கை விட்டார் உனக்கு பண்ண இதே ஆபரேஷன் சக்சஸ் பேச்சு நிறுத்துங்க சார் நான் கிட்னி ஆபரேஷனுக்கு வந்தேன் போலீஸ் அதிகாரி கேட்டாங்க எப்படிங்க திருடனை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு வாரத்தில் அது எப்போ அவன் முன்னாடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்திருப்பான் போல வீட்டில் திருடிட்டு போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கேன் அவன் ஒரு கிஃப்ட் போய் பாருங்க எவனா பிச்சைக்கார்ட்ட கேட்டிருக்காங்க எப்பா இப்படி பிச்சை எடுத்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போற திடீர்னு உனக்கு லாட்டரியில் 1 கோடி ரூபா விழுந்துச்சுன்னா என்ன செய்வார் தங்கத்தில் திருவிடு வாங்கி லண்டன்ல போய் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு அப்பயும் அவன் பிச்சை கூடாது. நாங்க 3 பேர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நக்கல் பண்றதுக்கு நாகர்கோயில்ல கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கோம். அப்படியா? நாங்க கிண்டல் பண்றதுக்கு கிண்டில கோர்ஸ் முடிச்சாலே. எப்படி நம்மது? தினமும் எனக்கு போன் வரும். அவ்வளவு போனை வச்சு என்ன செய்ய போறீங்க? கால் வரும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டார், தம்பி இவ்வளவு பேசுறே பேசாம பேச்சாளராக வேண்டியான. பேசாம எப்படி பேச்சாளராக? அதுலயும் ஒரு நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது. ஏதாவது டவுட் இருக்கா? சார் டவுட்னா அதுலேயே வாடா உனக்கு டவுட்டு.